ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டீ கிளாஸில் 3/4 கிளாஸ் துவரம்பருப்பும் 3/4 கிளாஸ் கடலைப்பருப்பும் எடுத்து நல்லா கழுவி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ உருண்டை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 வரமிளகாய், பூண்டு, சோம்பு, உப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதையெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கொரன்னு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, ஊற வச்சுருக்க துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தண்ணியே இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 2 சில்லு தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி இதை ஆவியில் வேக வைக்கணும். மிச்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த உருண்டை அரைச்சோம்ல, அதே இதில் ஒரு கைப்பிடி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி நான் மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன், தேங்காய் 2 செல்லு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உருண்டை ஒரு 80% வெந்தால் போதும். மிச்சம் 20% நமக்கு குழம்புல வேகும். ஸோ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புடகம் இது வீட்லேயே செஞ்சது, இதில் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் போடணுங்கிற அவசியம் இல்லை. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசால், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும். இது ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. அந்த தக்காளியோட புளிப்பே போதும். இந்த மாதிரி நல்லா குழம்பு அந்த பச்சை வாசனையில் போய் கொதி வரும்போது நம்ம வேக வச்சுருக்க உருண்டை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ மிச்சம் 20% இந்த குழம்புல அந்த உருண்டை வெந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், உருண்டை நல்லா வெந்து அந்த மசாலா இழுத்துருச்சு. கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். ஸோ சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் தாராளமாக. பாருங்கள் அந்த உருண்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த உருண்டை. அண்ட் ஆல்சோ அந்த குழம்போட டேஸ்ட்டும் அந்த உருண்டையில் இருக்கும். இது தொட்டுக்கவே தேவையில்லை. நீங்கள் சாப்பாடு பிசைஞ்சு அந்த உருண்டையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.